அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இறுதியாக ஒரு இறந்தவருடைய அடக்கத்தலத்தில் வழிபாட்டு தலம், அதாவது தர்கா கட்டுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேற்றைய தினம் தகுந்த சான்றுகளோடு பார்த்தோம். அதுபோக ஒரு இறந்த அடக்கத்தலத்துக்கு மேலே கட்டடம் கட்டுறது மாதிரி அந்த அடக்கத்தலத்தையே பூசுவது, அதையே ஒசத்தி கட்டுவது, அதற்கும் தடை இருக்கிறதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு ஜஸ்ஸல் கப்ரு, கபரு பூசப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வஐ யுப்னா, கபரையே கட்டுறது இருக்குல்ல, கபருக்கு மேலே பில்டிங் கட்டுறது வேற, கபரை கட்டுறது வேற, அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல 1610வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு கபரில் எந்த மண்ணை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு மேலே அதிகப்படுத்தக்கூடாது. தனியாக கட்டுறதுன்னு சொன்னால் வெளியே இருந்து சிமெண்ட்டு செங்கல் அதெல்லாம் வெளியே இருந்து தான் கொண்டு வர்றாங்க. ஆனால் ஒரு கபரில் இருந்து மண் எடுத்த மண்ணுக்கு மேலே ஒலா யுசாது அலைஹி, அது மாதிரி கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பதும், கபருக்கு மேலே எந்த ஒரு பொருளை கொண்டு கட்டுவதற்கு தடை இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இறந்தவருடைய உடல் சம்பந்தமான விஷயங்களை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம். இறந்தவருடைய உடலை என்ன செய்யறது, குளிப்பாட்டுறது எப்படி, அடக்கம் பண்ணுறது எப்படி, அந்த உடலுக்கு மேலே என்னென்னலாம் செய்கிறது என்பதை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக இறந்தவருடைய ஆன்மா, இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தபடியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறந்தவருடைய ரூஹ் இருக்குல்ல, அந்த ரூஹ் என்ன செய்கிறது, இறந்தவனை எங்கே போகுது, அப்போ கபரில் கொண்டே அடக்குறமே அங்கே என்ன நடக்கிறது, அதுக்கு பிறகு மறுமையில் என்ன நடக்கிறது, இந்த விவரங்களை ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு மனிதன் இறந்த பிறகு உடல் சம்பந்தப்பட்டதை அறிந்து கொண்டது போலவே அவனுடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஆன்மாவை பற்றி, உயிரை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்னவென்று கேட்டால், அது உங்களுக்கு புரியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பதில். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வயஸ்அலூனக அனிர் ரூஹி, ரூஹை பற்றி, உயிரை பற்றி நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள், உயிர்ண்டா என்ன என்று கேட்கிறார்கள். நீங்கள் பதில் சொல்லுங்கள், குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹு என்பது என்னுடைய இறைவனின் கட்டளைப்படி உள்ளது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்க குறைந்த அறிவு தான் கொடுக்க, இது விஷயமாக இந்த உயிர் விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் உங்களுக்கு குறைஞ்ச அறிவு தான் தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு இந்த உயிர் என்னங்கிறத உங்களால கண்டுபிடிக்க இயலாது, அதை கொடுக்கல என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில 17வது சூராவுல 85வது வசனத்தில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது எப்ப இறங்குதுன்னு கேட்டா, சில யூதர்கள், யகூதிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க வர்றாங்க. என்ன கேள்வின்னா, இவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறார். தூதர்னு சொன்னா நம்ம வேதத்தில் உள்ள மாதிரி, ஏன்னா அவங்க வேதங்கள்லையும் சில உண்மைகள் இருக்கிறது, நம்ம வேதத்தில் உள்ள மாதிரி அவர் உண்மையை சொல்றாரான்னு பார்க்கணும். அவங்க வேதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த ரூஹுன்னா யாருக்கும் பதில் சொல்ல இயலாதுன்னு அவங்க வேதத்தில் இருக்கிறது. அதனால முகமது போய் நம்ம கேள்வி கேட்போம். நம்மள்ட்ட உள்ளபடி கரெக்டா அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் கண்டிப்பா இறை தூதர் தான். இல்ல உன்னோட ஒன்று ஏதாவது சொன்னார்னு சொன்னா அவர் இறை தூதராக இருக்க மாட்டார்னு அவங்களா ஒரு மசூரா பண்ணி ஆலோசனை செய்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா அபுல் காசிம் மர் ரூஹ், அபுல் காசிமே முகமதே ரூஹ்னா என்ன என்று கேட்கிறார்கள். ஃபஸகத, திடீர்னு கேட்டோம், ரசூலுல்லாஹ்க்கு ஆன்சர் இல்லை, மௌனமா இருக்கிறாங்க. ரூஹ்னா என்னன்னா அது வஹீல சொல்ல வேண்டிய விஷயம். அதனால என்ன பண்றாங்கன்னா, சரி இறைவன் அதுக்கு ஏதாவது ரிப்ளை தருவான், பதில் தருவான் என்பதற்காக வேண்டி சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள். ஃபகுல்து இன்னஹு யூஹா இலைஹி, அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வஹி வருகிறது என்று நான் மனசுக்குள்ளே பேசிக்கொண்டேன். அப்ப வஹி முடிச்ச உடனே சொன்னார்கள், இந்த வசனத்தை வாசி காட்டுறாங்க. இந்த இதான் வந்திருக்கு, ரூஹை பத்தி ஒன்றை கேட்கிறாங்களா, எஸ் அலூனக அனிர் ரூஹி, ரூஹை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது இறைவனுடைய கட்டளை பிரகாரம் உள்ளது, உங்களுக்கு குறைஞ்ச அறிவு தான் இது சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற விஷயங்கள்ல நீங்க கம்ப்யூட்டர் பண்ணலாம், விண்வெளி பயணம்லாம் போகலாம், என்ன வேண்டாலும் கண்டுபிடிக்கலாம். ரூஹுண்டா என்னங்கிற டாபிக்ல இறங்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்குரிய அறிவு இல்லை, கம்மியாக தான் இருக்குது, விளங்காது உங்களுக்கு.
அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக இந்த வசனம் இறங்குறது. இது புகாரியில 125, 4721, 7297, 7456, 7462 இந்த வசனங்கள் இந்த நம்பர்ல உள்ள ஹதீஸ்ல எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விளங்கிக்கிற வேண்டும் என்று சொன்னால், ரூஹ்னா என்ன, இதுல போய் நுழைஞ்சு யார் விளக்கம் சொல்ல வந்தாலும் சரி அவங்க குழப்புறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதை சொல்ல முடியலையோ, அல்லாஹ் எது உங்களுக்கு அறிவு இல்லை என்று சொல்லிவிட்டானோ, அது மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது மார்க்கத்தில். ஒன்று விதி, அதுல யார் விளக்கம் சொன்ன வந்தாலும் குழப்பித்தான் விட்டுருவாங்க. அல்லாஹ் சொன்னபடி நம்பிட்டு போயிடுறது ஈமானுக்கு அது பாதுகாப்பானது. ரெண்டாவது ரூஹ்னா என்னன்னு நுழைஞ்சோன்னு வைங்களேன், ஒண்ணுமே பண்ண இயலாது. பெரிய பெரிய விஞ்ஞானி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்றும் விளங்கலை. ஏன் ஒரு பார்க்குறோம், ஒரு மனிதன் இறந்து போறான்னு சொன்னா எல்லா பார்ட்ஸும் தேஞ்சு போய் உறுப்புலாம் தளர்ந்து போய் அப்படியே செத்துக்கிட்டு இருந்தாலாச்சு அதுக்கு ஒரு அர்த்தமா சொல்லிட்டு போயிடலாம். இந்த மரணம் வரக்கூடிய டைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 95 வயசு 100 வயசுக்காரன் படுத்த படுக்கையில் உட்காந்துக்கிட்டு பல்லுலாம் நல்லா இருக்கு மெண்டு திங்கிறான், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். 20 வயசுக்காரன் பொசுக்குன்னு போயிடுறான். கண்ணு பார்த்தா கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, இதயம் நல்லா இருக்கு, நல்ல ரத்த கூட்டம் நல்லா இருக்குது, இப்பதான் செக் பண்ணிட்டு வந்த ஆஸ்பத்திரியில். என்ன 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 வந்துட்டு இல்ல, எல்லாம் இருக்குது. கழுத்தறுத்து ஒருத்தன் செத்துட்டாலாவது ஒரு காரணம் சொல்லலாம், கனெக்ஷன் இல்லாம போச்சுல அப்படின்னாலும் சொல்லலாம். எல்லா கனெக்ஷன்லாம் கட் ஆகல, ஒழுங்கா தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பதில் யாருக்கு சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய கட்டளை தாங்க. அதுக்கு ஒரே பதில் என்ன, கட்டளை இருந்தா இருக்கும், போண்டா போயிடும். இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய ஆர்டர் தான் ரூஹ் என்பது. அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிற வரைக்கும் அந்த உயிருங்கிறது இருக்கும், போக சொல்லும் போது போயிருங்கிறதை தவிர வேற அறிவுபூர்வமான ஒரு பதிலை யாருமே சொல்ல இயலாது. அதனால சும்மா பொய்யான காரணங்கள் சொல்லிக்கிறவாங்க, ஹார்ட் அட்டாக்ன்றுவாங்க, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிறவாங்களே தவிர அதை யாராலையும் விடை சொல்ல இயலாது. இன்னும் சொல்ல போனா நீங்க பாருங்க, இந்த உயிரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நமக்கே சிலது ஒரு புரியாத ஒரு நிலைமையில சில வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நமக்கு புரியாது, டீப்பா நுழைஞ்சோன்னா புரியாது. எப்படி சொல்றான் அல்லாஹ், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் உயிர்களை மரணிக்கும் போது கைப்பற்றிக் கொள்கிறான், தூங்கும் போதும் கைப்பற்றுறேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் மனிதனுடைய உயிரை எத்தனை தடவை கைப்பற்றினான்? 2 இடங்கள்ல கைப்பற்றி கொள்கிறான். ஒன்னு செத்து போனான்ல அவன் உடல்ல இருந்து உயிரை கைப்பற்றுறது ஒண்ணு, இன்னொன்னு என்ன, தூங்குறான்ல அவங்கிட்ட இருந்து அல்லாஹ் உயிரை கைப்பற்றிக்கிறேங்கிறான். இப்போ யும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், மௌத் என்று யாருக்கு தீர்மானித்து விட்டானோ அந்த உயிரை தன் கையில் அல்லாஹ் வைத்துக் கொள்கிறான். உயிருசிலில் உகரா, இந்த தூக்கம் அல்லாஹ் விட்டான் பாருங்க, அந்த உயிரை திருப்பி தந்துடுறான், உயிரை எடுத்துட்டு போயிடுறான் அல்லாஹ். எதுக்கு மௌத்து என்று அல்லாஹ் முடிவு செஞ்சானோ அதை தன் கையில வச்சுக்கிறான், எதுக்கு தூக்கம் முடிவு செஞ்சானோ அந்த உயிரை திருப்பி விட்டுறான் அல்லாஹ். இல்ல அஜலி முசம்மா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விட்டுறான். இன்னபி தாலிக்கல் ஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கிற மக்களுக்கு இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் 39வது சூறாவுல 42வது வசனத்தில் சொல்றான். இப்ப ரூஹ் என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். என்ன வரும், மூத்தா போனவன்ட்ட ரூஹ கைப்பற்றுறதுன்னா விளங்குது, தூங்குறவன்ட்ட ரூஹ கைப்பற்றுனா என்ன, என்ன கைப்பற்ற உயிரோடு தானே இருக்கிறோம். தூங்குறவன்ட்ட உயிர் போச்சுன்னு சொன்னா ஒரு பாதி உயிர் தான் போன மாதிரி இருக்கிறது, பாதி இருந்துகிட்டு இருக்கிறது. என்ன உயிர் போயிடுச்சு, பேசுறது அது முடியாது, சிந்திக்கிறது அது முடியாது, சந்தோஷப்படுறது முடியாது, கவலைப்படுறது முடியாது, இந்த மாதிரியான ஒரு படிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு வகையான உயிர் அவனுக்கு இருந்துகிட்டு இருக்குது. என்ன இருந்துகிட்டு இருக்கு, மூச்சு போய்கிட்டே இருக்குது, ரத்தம் சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, பம்பிங், அதனால இருக்கிறனால பணம் இருப்புமே. அப்ப ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம், மூச்சு ஓடிக்கிட்டு இருக்க பார்க்குறோம். அதே மாதிரி உடம்பு படுத்து கிடந்துன்னு கொஞ்ச நேரத்தில் சூடாகி போயிடும், தன்னால் அப்படி பிறண்டு படுப்பான். அதுக்கு மேல இந்த உடம்பு இயற்கையாகவே இதுக்கு மேல இருந்தா வெந்து போயிடும் அப்படி இந்த உடம்புக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறது. கொஞ்ச நேரம் அப்படி பிறண்டு படுக்கிறது, அதுக்கப்புறம் கை வலிக்குமா, அப்புறம் தன்னால யாரும் கை வலிக்குன்னு சொல்லி யாரும் எழுப்பிலாம் விடுறது இல்லை, நம்மளுக்காக தெரியும் கை வலிச்சுன்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறோம். இது மாதிரி எல்லாம் செய்யற காட்சியை பார்க்கணும். எறும்பு கடிச்சா அடிக்கிறோம், தூக்கத்திலேயே தூங்கிட்டு இருக்கும் போதே எறும்பு கடிச்சா என்ன செய்யறோம், ஓங்கி ஒரு அடி அடிச்சு சாப்பிடுச்சு போறோம், கரெக்டா குறி வச்சு அடிச்ச மாதிரி. பார்த்தா கூட சமயத்தில் மிஸ் ஆயிரும், தூக்கத்தில் கரெக்டா அடிக்கலாம், பார்த்து அடிக்கும் போதாவது ஓடி போயிடும், தூக்கத்தில் அடிச்சானா கரெக்டா அடிச்சு விடுவான். அப்ப அந்த மாதிரிலாம் செய்யறீங்களே, ரூஹ் இருக்கா இல்லையா? இப்ப ரூஹ் இருக்குது, ஆனா அல்லாஹ் நிசரை எடுத்துக்கிறேங்கிறான். அதாவது இறந்து போகிற பாடியில உயிரை எடுக்கிறதுக்கு அர்த்தம் விளங்குது. ஆனால் மனுஷன் உயிரை இருக்கிறான், தூங்குறானே, அவங்ககிட்டையும் நான் உயிரை எடுத்துக்கிறேன், அப்புறமேல் கொடுத்துடுறேன் அப்படிங்கிறான். அந்த உயிரிலே 2-3 செக்ஷன் இருக்கிற மாதிரி விளங்குறது.
என்ன செக்ஷன்? சிந்திக்கிற வகையான ஒரு உயிர் தனியா இருக்கிற மாதிரியும், பாடியை இயக்குவதற்கு உரிய மிருகங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரியான உயிர் தான் நமக்கு மிஞ்சமா இருக்குது. தூங்கும் போது எந்த உயிர் இருக்குன்னு கேட்டா, அந்த மனிதனுக்கே உள்ள உயிர் இருக்கு பாருங்க, மூளை. அந்த மூளை தொடர்பான விஷயங்கள் பூரா அவுட்டாகி போயிடுது. விளங்கி சிந்திச்சு ஆராய்ச்சி செய்யக்கூடியது பூரா அவுட்டாகி போயிடுது. சும்மா பாடிக்கு ஆடு மாடுக்கு இருக்கிற மாதிரியான உயிர் இருக்குல்ல, ஆடு கூட என்ன செய்யும், ஒரு மாடு கூட வாழை கொண்டே என்ன செய்யும், எறும்பு கடிச்சா அது கரெக்டா குறி பார்க்காம அடிக்குமா இல்லையா? அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க தூக்கத்துல. அப்ப ஒரு உயிர்லயே அல்லாஹ் ரெண்டு உயிர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. மனிதனுடைய உயிரை பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதன் என்று தீர்மானிக்கிறதுக்கு ஒரு உயிரும், கழுத குதிரைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு உயிருமாக ரெண்டு வகையான உயிர் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒன்ன போய் எடுத்துக்கிறான். ஒரு வகையில பார்த்தா இவன் பணமா இருக்கான். என்ன பணம்? பக்கத்தில் உட்காந்து பேசுறோம், காது பஞ்செல்லாம் வச்சு அடைக்கல, விளங்க மாட்டேங்குது. காதுல பஞ்சா வச்சு அடைச்சிருக்கு, தூங்குறவனுக்கு திறந்தானு இருக்கு காது. ஆனா திறந்து இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, நம்ம பேசுறோம் அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. அப்ப போனோம். ஒரு வகையில பார்த்தா அவன் ஜனாசமா உயிர் இல்லைங்கிற மாதிரி தெரியுது. சில பேர் முடிச்சுக்கிட்டே தூங்குவான். மூடு நூனை விட்டுருங்க. சில ஆளுக்கு தூங்கும் போது என்ன செய்ய, கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கான், பார்க்க மாட்டான். முடிச்சுக்கிட்டு தூங்குற ஆளுக்கு பக்கத்தில் நீங்க உட்கார்ந்து அவங்க பாப்பாரா? பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்ப கண்ணு திறந்து இருக்குது, அவரால் பார்க்க முடியல. காது திறந்து இருக்குது, அவரால் கேட்க முடியல. மூளையை கொண்டு சிந்திக்க முடியல. என்ன இருக்குது, அந்த உடல் அதுவாக அந்த குளிருக்கு தகுந்த மாதிரி, வெயிலுக்கு தகுந்த மாதிரி, உடலுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு தகுந்த மாதிரி சில ஆக்ஷன் பண்ணுது பாருங்க. அனிச்சையான செயல்கள்ங்கிறாங்கல்ல, இந்த அனிச்சையாக திட்டமிடாமல் செய்யற செயல், இந்த அனிச்சையான செயல்கள் மாத்திரம் நம்ம கிட்ட மிச்சமா இருக்கிறது. அது போக மிஷின் ஒர்க் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்குது. ராத்திரி சாப்பிட்டு படுத்தீங்களே, அது வரைக்கும் சாப்பாடாவே இருந்து காலையில தான் ஒர்க் ஆகுதா? நீங்க தூங்கிக்கிட்டு இருப்பி அது மிஷின் அரைச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம தூங்கிடுறோம், மூளை தான் தூங்கிடுது. ஆனா எது அரைக்குது? மிஷின் அரைச்சு காலையில கரெக்டா தள்ளிடுறா இல்லையா? மலம் தனியா வந்துடுது, சிறுநீர் தனியா வந்துடுது. இதெல்லாம் எப்ப நடக்குது? தூங்கும் போது நடந்துகிட்டு இருக்குது. அப்ப தூக்கத்துல உள்ள ஒருத்தனை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒரு வகையில் பார்த்தா அவன் ஒரு ஜனாசா மாதிரி இருக்கிறான். இன்னொரு வகையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உசுரோட உள்ள மாதிரி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? எடுத்துக்கிறான். ஏதோ ஒண்ணு எடுக்கிறான். எதை எடுக்கிறான்? இந்த மனிதன் என்பது அதை கூட ஃபில்டர் பண்ணி அல்லாஹ் எடுக்க தெரியுது பாருங்க. அல்லாஹ் எப்படி எடுத்துறான்? மனுஷன் இருந்து ஒண்ணு எடுக்கலன்னா நீங்க சொல்ல இயலாது. செத்து போனவன்ட்ட ரெண்டையும் எடுத்துக்கிறான், உசுரோட உள்ளவன்ட்ட ஒரு வகையான உயிரை எடுத்துக்கிறான், ஒரு சிந்திக்கிற உயிரை எடுத்துக்கிறான், மற்ற ஒரு உயிரை மிச்சமா வச்சிருக்கிறான். அந்த பாடி இருக்கணுமா இல்ல திருப்பி கொண்டாந்து விடும்போது அது தாங்கணுமா, உறைஞ்சு வரும்ல ரத்தம், அதையும் சேர்த்து எடுத்து விட்டா என்ன செய்யறது? அதனால அந்த பாடியை எதுக்கு சொல்றேன்னு கேட்டா புரியல. பாத்தீங்களா? உயிருங்கிறதுக்குள்ள நீங்க டீப்பா போனீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கு. உயிர் முழு உயிர் இருக்கு, பாதி செக்ஷனா இருக்கிறது. நமக்கு அதனுடைய தாற்பயம் விளங்கல, ஆனால் அப்படி இருக்குதுங்கிறது விளங்குது. ரெண்டு வகையான உயிர் மனிதனுக்குள்ள இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டினா, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, மரணிக்கின்ற நேரத்திலும் உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். உள்ளத்தி லம் தமுத்து, மரணிக்காத உயிர்களை ஃபீ மனாமிஹா, அவைகளுடைய உறக்கத்திலே அல்லாஹ் தூக்கத்திலே கைப்பற்றிக் கொள்கிறான். இப்போ இம்சுக்குள்ளத்தி கலா அலைஹில் மௌத், மௌத்தை எதுக்கு தீர்மானித்திருக்கிறான் அதை தன் கையில் வைத்துக் கொள்கிறான். ஒய்யுர்சில் உஹ்ராயிலா அஜலி முசம்மா, மற்ற உயிர்களை எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னைக்கு சாவணும்னு அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கிறானோ அது வரைக்கும் போண்டு அல்லாஹ் விட்டுறான். அப்படிங்கிறது 39வது சூறாவுல 42வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி உயிர்கள் என்று சொல்வது என்னங்கிறத அப்படி தெளிவா தெளிவாகவெல்லாம் நமக்கு விளக்க இயலாது. அது என்ன அப்படின்னா என்ன, உயிர்னா என்ன, அதுக்கு இலக்கணம் என்ன, அதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு யார்கிட்டயா கேட்டீங்கன்னா எந்த விஞ்ஞானி இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. அதனால இஸ்லாமிய அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்ல முடியுமான்னா அதுவும் சொல்ல இயலாது. விளங்கும்டா அல்லாஹ் சொல்லியிருப்பான், நமக்கு விளங்கல. அது அவனுடைய ஆர்டர்ல நிக்கிற காரணத்தினால அது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட அதை யாராலையும் தீர்க்க முடியல. உயிர் இருக்குது, இவன்ட்ட உயிர் இல்லை, அதை வேணா கண்டுபிடிக்கலாமே தவிர உசுரோட இருக்கிற ஒரு இளைஞன் செத்து போன இளைஞன்ட்டையும் என்ன இருக்குது என்ன போயிடுச்சுன்னு சொல்ல இயலாது. என்ன இவன்ட்ட என்ன இருக்குது, அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, அதே உறுப்புகள் பூரா இவன்கிட்டையும் இருக்கிறது, அவங்ககிட்டையும் இருக்கிறது. என்ன போச்சு, என்னமோ ஒன்று போயிடுச்சானா அது என்னன்னு அதை சொல்ல முடியல. அதான் யதார்த்தமான விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த உயிருடைய தாற்பயத்துக்குள்ள நுழையக்கூடாது. அதுக்குள்ள நுழைஞ்சால் அது அல்லாஹ்வுக்கு எதிரானதா போயிடும். ஒமா ஊத்திது மினல் இல்மி இல்லா கலீலா, கம்மியான அறிவு தான் இது விஷயத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, இது புரிஞ்சுக்கிற அளவு உங்களுக்கு தரலன்னு சொல்லி அல்லாஹ் நினைஞ்சிட்டான், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு விடுகிறான். அதே நேரத்தில் மார்க்க அடிப்படையில் என்ன நம்பணும்னு கேட்டா, உயிரை அல்லாஹ் எடுக்குவான், அதை நம்பணும். உயிருங்கிறது நம்மளை உயிருண்ட என்ன, அது என்ன மெட்டீரியலு, அது என்ன சாமா, அதை உங்களுக்கு சொல்ல இயலாது, அதை உங்களால் புரிஞ்சுக்கிற இயலாது. ஆனால் ஒன்ன புரிஞ்சுக்கிற முடியும், நம்மள்கிட்ட இருக்கிற உயிர் இறைவனால் எடுக்கப்படுகிறது.
தனித்து வைக்கப்படுகிறது. அது ஒரு பொருளாக இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து அது காக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகளை நம்ம குர்ஆன்லயும் ஹதீஸுகளையும் பார்க்க முடிகிறது. எப்படிலாம் பார்க்கிறோம்? இந்த உயிரை எடுக்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பலவிதமாக அல்லாஹ் வந்து உயிர்களை கைப்பற்றுகிறான். ஒவ்வொரு விதமான குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உயிரை எடுக்கும் பொழுதையே சில அதிரடியான நடவடிக்கை மூலமாக அல்லாஹ் வந்து சிலருடைய உயிரை எடுக்கிறான். எப்படிலாம் எடுக்கிறான்? 3 விதமான தவறு செய்தவர்கள் குறிப்பிட்டு விட்டு இவங்களுடைய உயிரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க பார்க்கலாம், யார் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா 6வது சூராவில் 93வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ஒமன் அகுலமு, மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுறவன். ஃபர்ஸ்ட் குற்றவாளி யாரு? அல்லாஹ் மேல வந்து அல்லாஹ் ஒன்னு சொல்லலன்னு தெரிஞ்சு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் பேர்ல பொய்களை இட்டு கட்டி சொல்றான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அவ் கால, அல்லது வந்து அவன் சொல்கிறான் ஊஹிய இலைய, எனக்கும் இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது என்று சொல்கிறான். உலம் யூஹ இலைஹி செய்வோன், அவனுக்கு எந்த செய்தியுமே வரவில்லை. ஒரு செய்தி வராம இருக்கும் பொழுது இந்த பொய் நபி வருவாங்க இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு உள்ளது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சில பொய்யர்கள் வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் உரியது. அவ என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஊஹிய இலைய, எனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது. உலம் யூஹ இலைஹி செய்வோன், அவனுக்கு எந்த செய்தியும் வராமலேயே இப்படி சொல்றான். ரெண்டாவது, இவனை விட அநியாயக்காரன் யார்? ஒமன் கால, இன்னும் ஒருத்தர் இருக்க, அவனை விட அநியாயக்காரன் யார்? ச உன்சிலு மிஸ்லமா அன்சல் அல்லாஹ், இது என்ன பெரிய குர்ஆன், இது மாதிரி நானும் எத்தனை வேதங்களை நானும் இறக்குவேனுங்கிறான். 3 விஷயம். ஒன்று, அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டுறது. காபத்துல்லாவை நிர்வாணமா தவாப் செய்வாங்க. ஏன்டா செய்றீன்னு கேட்டா அல்லாஹ் அமரனா பிஹான்றாங்க, அல்லாஹ் சொல்லி தான் செய்யறோன்றாங்க. காபத்துல்லாவை அன்றைக்கு இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த எதிரிகள், அறியாமை கால மக்கள் நிர்வாணமாக வலம் வருவார்கள். என்னங்கடா நிர்வாணமா இப்படிலாம் பண்றீங்களே, இதெல்லாம் செய்யலாமா? அல்லாஹ் சொல்லித்தான் செய்யறோம் அப்படின்றாங்க. அல்லாஹ் விட்டு சொன்னார தனியா? அப்ப அல்லாஹ் மேல இட்டு கட்டிக்கிட்டு அதை செய்யறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப அல்லாஹ் மீது இட்டு கட்டுறவன் தனக்கு எந்த செய்தியும் இறைவனிடமிருந்து வராமல் எனக்கு வஹி வருது என்று சொல்லி நபி என்று தன்னைய வாதிடக்கூடியவன், அல்லது வந்து அல்லாஹ் இறக்குன மாதிரி நானு இறக்குவேன், இதே மாதிரி வேதங்களை என்னாலையும் தயாரிக்க முடியும் என்று சொல்றான் பாருங்க. இதை இந்த இவங்களை விட அநியாயக்காரன் யாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வலவ் தரா இது லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், அந்த மௌத்துடைய நெருக்கடியான வேளையில இந்த அநியாயக்காரர்கள், இந்த 3 பேரையும் சொல்றான், இந்த அநியாயக்காரர்கள் வந்து நீ பார்க்க வேண்டுமே, இவங்களுடைய உயிரை எப்படி எடுப்பேன் என்பதை நீ பாரு. எப்படி எடுப்பானா அல்லாஹ்? ஒல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், வானவர்கள் தங்களுடைய கரங்களை எல்லாம் விரித்து கொண்டு அஹ்ரிஜு அன்ஃபுஸகும், வெளியேற்றுறாங்க உயிரை அப்படின்னு மலக்குகள்லாம் என்ன செய்வாங்களாம்? அதிரடியாக அவனிடமிருந்து அந்த உயிரை வெளியேற்ற சொல்வார்கள். அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய தினம் இழிவு தரும் வேதனையை நீங்கள் சுவையுங்கள். பிமா குன்தும் தகூலுன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வின் மீது உண்மைக்கு மாறான செய்தியை சொன்ன காரணத்தினாலையும், ஒ குன்துமன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அல்லாஹ்வுடைய வசனங்களை அலட்சியம் செய்த காரணத்தினாலையும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்களா? அதிரடியாக எட்ரா உயிரன்னு சொல்லி அடிச்சு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வெளியேற்றுவார்கள் என்று 6:93 சொல்றான். அப்ப இந்த தன்னை நபி என்று வாதிட்டவர்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல அவங்க உயிர் இப்படித்தான் போயிருக்கும், சும்மா போகாது. ரொம்ப அதை வந்து அந்த அடிச்சு மிதிச்சு வாங்கினா எப்படி போகுமோ அந்த மாதிரியான அறிகுறிகளோடு தான் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் வந்து மலக்குகள் மூலமாக கைப்பற்றுவான் அப்படின்னு இது குறிப்பிட்ட 3 குற்றத்துக்கு தான் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். பொதுவாக முஸ்லிம்களுக்கும் பொதுவாக முஸ்லிம் அல்லாதவங்களுடைய உயிரை கைப்பற்றுவதை பத்தி இங்க சொல்லல. 3 குற்றத்தை சொல்லி இந்த அநியாயக்காரர்கள் வந்து அல்லாஹ் மேல உண்மைக்கு மாறான செய்தியை சொன்ன காரணத்தினால் இப்படி உயிரை வாங்குவோம் அப்படிங்கிறான். அதே மாதிரி சத்தியத்துக்கு எதிராக, உண்மையான மார்க்கத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராட வர்றாங்கல்ல, போராட வந்து அதுக்கப்புறம் வந்து திரும்பி போயிடுறாங்க, வெற்றியோ தோல்வியோ இந்த உலகத்தில் அடைஞ்சு திரும்பி போயிடுறாங்க. இந்த மாதிரி வந்தவர்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு மெத்தடை எல்லாம் சொல்லி காட்டுறான். இவங்க உயிரை எப்படி எல்லாம் கைப்பற்றுவானா, இதுல வந்து 8வது சூறாவுல 47, 48, 49, 50, 51 5 வசனங்கள்ல வரிசையா சொல்றான். யுத்த களத்துக்கு வரக்கூடியவங்க, அங்க சவால் விடக்கூடியவங்க, ஆணவத்தோடு சத்தியத்துக்கு எதிராக வந்து நடவடிக்கையில் ஈடுபட்டவங்க, இவங்களை எல்லாம் குறிப்பிட்டு விட்டு வலவ் தரா,
இது வஃபல்லதீன கஃபருல் மலாயிகத்து, இந்த நிராகரிப்பவர்களை, இந்த மாதிரி போர்க்களத்தில் வந்து சத்தியத்தை அழிக்க வர்றாங்களே இந்த நிராகரிப்பவர்களை வானவர்கள் வந்து உயிரை கைப்பற்றுவார்கள். எப்படி கைப்பற்றுவார்களா? யல்ரிபூன உஜூஹஹும் அதுபாரஹும், அவங்களுடைய முகங்களிலும் அவங்களுடைய பின்புறத்திலும் கடுமையாக அடித்து அவங்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். ஒதுகு அதாபல் ஹரீக், சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்வார்கள். ذَلِكَ بِمَا قَدَّمَتْ أَيْدِيكُمْ, இது உங்களுடைய கரங்கள் செய்த செயலுடைய விளைவு, அந்த விளைவை சுவையுங்கள் என்று சொல்லி கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி இந்த மாதிரி வந்து சக்திக்கு எதிராக களமிறங்கி போராடுறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அடிச்சு முகத்திலையும் முதுகுலையும் பின்புறத்திலையும் அடித்து உயிர்களை கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரியான அடித்து கைப்பற்றக்கூடியவர்களாக இன்னொரு சாராரை அல்லாஹ் சொல்கிறான். யார் வந்து இஸ்லாம் என்ற இந்த சத்திய மார்க்கத்தை உண்மைஎன்று விளங்கி ஏற்றுக்கொண்ட பிறகு மாறிக்கொண்டார்களோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்ல இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த பிறகு அதை விட்டு வெளியேறி விடுகிறார்களோ அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல்லதி நர்த்தத்துவலா அதுபாரியும் மிம்பாதி மாத்த பையன் லஹுமுல் ஹுதா, சத்தியம் இதுதான் என்றவர்களுக்கு தெளிவான பிறகு யார் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு வந்த வழியை திரும்பி சென்று விட்டார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து யல்ரிபூன உஜூஹஹும் அதுபாரஹும், அவங்களுடைய முகங்களிலேயும் பின்புறத்திலும் அடித்து வானவர்கள் இவர்கள் உயிரை கைப்பற்றும் பொழுது எப்படி இருக்கும்? அப்ப இந்த மூணு சாராரை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். அதாவது யார் மூணு சாராரு? ஒன்னு வந்து அல்லாஹ் பேர்ல இட்டு கட்டுறவன், வகி வராம வகி வந்துச்சுன்னு சொல்றவன், இது என்ன பெரிய குரான், நான் கூட குரான் மாதிரி கொண்டு வந்துருவேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறவன், சண்டைக்கு வரக்கூடிய யுத்தம் செய்து சத்தியத்தை அழிக்கிறதுக்காக உள்ளவன், அதே மாதிரி வந்து ஏற்றுக்கொண்ட விட்டு மறுக்கிறான்ல இப்படிப்பட்டவன். இந்த மூணு சாராருடைய உயிரை எடுக்கிறது வந்து மற்றவர்களை எடுப்பதிலிருந்து கொஞ்சம் கடுமையாகவும் கொஞ்சம் கொடூரமான முறையிலும் அல்லாஹ் எடுப்பான் என்பதை இந்த வசனங்களில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இது வந்து 47, 25, 26, 27, 28 47வது சூறாவுல 25வது வசனம், 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட சாராருக்கு உள்ளது. இது இல்லாம மற்றவர்கள் இருக்காங்கல்ல, அது அல்லாஹ் ரெண்டா பிரிச்சிடறான். ஒன்னு இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய உயிரை எப்படி எடுப்பது, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய உயிரை எப்படி எடுப்பது, அதான் பொதுவானது. இந்த மூணு குற்றங்களுக்கு உள்ளதுதான் கொஞ்சம் அதிரடியா அல்லாஹ் எடுக்கிறான். மற்றபடி இறைவனை ஏற்றுக்கொள்ளாம ஏகத்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுடைய உயிரை எடுக்கிற விஷயத்தையும் நல்லவர்கள் உயிரை எடுக்கிற விஷயத்தையும் 16வது சூறாவுல 28ல இருந்து 32 வரைக்கும் வரிசையாக அல்லாஹ் என்ன செய்யறான், அதை தொடரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னா, அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்களே. இந்த வாசகம் வந்து கெட்டவங்களுக்கு சொல்றது. குரான்ல வந்து தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டவன்கிற வார்த்தை எதுக்கு குறிக்கி? அவனுக்கு தான் அநீதி இழைச்சுக்கிட்டான். ஒருத்தவன் திருடுறான்னு சொன்னா அல்லாவுக்கு என்ன நஷ்டம்னு, தண்ணி அடிச்சா அல்லாவுக்கு அவனுக்கு கேடு, அவன் இபாதத்து செய்யாம இருந்தா யாருக்கு கேடு? அவனுக்கு கேடு. அப்ப தீமை செய்பவர்களுக்கு குரான் பயன்படுத்தக்கூடிய சொல் வழக்கு என்ன? தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்களே அவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது ஃபஅல்கவுஸ் ஸலம மா குன்னா நஅமலு மின் சூயின், உயிரை கைப்பற்றும் வானவர்கள் வந்தவுன எல்லாரும் சகட்டு மணிக்கு ஒரு வார்த்தையை சொல்லிடுவானா. என்ன சொல்லுவான்? மா குன்னா நஅமலு மின் சூயின், நாங்க ஒரு தப்புமே செய்யல, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வச்சுதான் கைப்பற்றுவாங்க. எல்லாரும் என்ன செய்வான்? இல்லையா அப்படிலாம் நம்ம அப்படியால் கிடையாது, நம்மளை பத்தியா நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அந்த மாதிரி சொல்ற மாதிரி என்ன செய்வானா, எல்லாருமே இந்த வாசகத்தை சொல்லுவானா. அப்ப கைப்பற்றும் பொழுது என்ன சொல்லுவாங்களா, இதை சொல்லிதான், அதாவது இதுல இருந்து நமக்கு விளங்குறது, ஒருத்தன் நரகத்துக்கு போவானா அல்லது சொர்க்கத்துக்கு போவானா இது வந்து சாவும் போது அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். எப்படி சொல்லுவாங்களா, ஃபதுகுலு அபுவாப ஜஹன்னம, நரகத்தின் வாசல்ல நுழைடானி, ஹாலிதீன பீஹா, அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பதற்காக வேண்டி நரகத்தினுடைய வாசல்களில் நுழை, ஃபலபிஸ மஸவல் முத்தகப்பிரீன், பெருமை அடித்து அகந்தை கொண்டவர்களுடைய தங்குமிடம் அதுதான் கெட்ட தங்குமிடம், அங்க போனி. அப்ப உயிரை கைப்பற்றும் பொழுது அவங்க கைப்பற்ற வருவாங்களா? இல்ல நம்மளை விட்டுருங்க, நான் அது மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லுவான். உடனே என்ன செய்வாங்க வானவர்கள், நீ நரகத்துக்குள்ள போ, நிரந்தரமா உன்னை தங்க வைக்கிற நரகம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு தான் நீ போவே இப்படின்னு சொல்லிதான்
அநியாயக்காரர்கள் என்று சொல்வது வந்து இறை மறுப்பாளர்கள். அவங்க நிரந்தரமா இருப்பாங்க. ஹாலிதின பீகாங்கிற வார்த்தை யாருக்கு உள்ளது? நிரந்தரமாக இருக்கிறவர்கள் என்பது இந்த பெரிய தப்பு. இஸ்லாத்துக்கு ஏற்காமல் ஏகத்துவ கொள்கை நம்பாதவர்களுக்கு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தையிபீன, நல்லவர்களாக இருந்தார்களே, தூய்மையான கொள்கையை கொண்டவர்களாக, அவங்கள வந்து உயிரை கைப்பற்றும் பொழுது என்ன சொல்லுவாங்களா? வந்தோட அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றுவாங்க. சலாமுன் அலைக்கும் சொல்லி தான் வருவாங்க. சலாம் கேட்டாலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம சக்கராத்தில் இருக்கும் பொழுது சலாம் மலைக்கிட்ட சலாம் வந்துச்சுன்னு வைங்க, பாஸ் ஆகிட்டோம். என்ன பாஸ் ஆகிட்டோம்? பரீட்சையில் தேடியாச்சு. ஏன்னா சலாம் அவனுக்கு சலாம் கிடையாதுல்ல. சலாம் சொல்லிட்டு நம்மள்கிட்ட வர்றாங்களா, சும்மா வர்றாங்களா, எல்லாரும் இதை அனுபவிப்போம். அனுபவிச்சுட்டு வெளியே சொல்ல நம்ம போயிடுறோமே. நம்ம வெளியே பொழைச்சி வந்தா திருப்பி வந்தாலும் மறுபடியும் சொல்ல முடியும் மக்களுக்கு. எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் போறான். என்ன பார்க்கணும்? ஒன்னு மலக்குகள் சலாம் சொல்றத பார்ப்பான், இல்லைன்னா போங்கடா நரகத்துக்கு அப்படிங்கிற ஒரு சொல்ல கேட்டுட்டு தான் மௌத்தாகிறான். அப்ப நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு சொல்லுவாங்களா, யகூலுன சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உதுஹுலுல் ஜன்னா, நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போங்கள், பிமா குந்தும் தாமலூன், நீங்கள் செய்த நல்லறம் செய்த காரணத்தினால் சொர்க்கத்திற்கு போங்கள். அப்ப இந்த உயிரை எடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து நரகவாசிகளை வந்து நரகத்துக்கு போங்க என்றும், சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு போங்க என்றும் என்ன செய்யப்பட்டேன் சொல்லப்பட்டு விடும் என்பதை இந்த 16வது சூறாவுல 28, 29, 30, 31, 32வது வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். இதுல இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி இதே கருத்துப்பட குர்ஆன்ல வசனங்கள் வருகிறது. இதுல இந்த உயிர் எடுத்த உடனே என்னவெல்லாம் நடக்குது, கெட்ட உயிர் நல்ல உயிர்லாம் எடுத்த உடனே நேர எங்க போகுது, சில ஹதீஸ்ல மேல போறதா வருது, சில ஹதீஸ்ல கபருக்குள்ள இருக்கிறதா வருது, முரண்பாடு மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு நினைத்தோமையானால், ஒரு ஹதீஸ் வருது முஸ்னத் அஹ்மதுல, அது வந்து நீண்ட ஒரு பெரிய ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸ் சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அதுல வந்து இறந்த பிறகு உயிர் எடுக்கிற விஷயங்கள் அத்தனையும் ஒன்னா தொகுத்து ஒரு இடத்துல அம்புட்டையும் பார்க்குற மாதிரி இணைஞ்சிருக்கிறார் அந்த சஹாபி பராய் இப்னு ஆசிப்ங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸை நம்ம முழுசா வாசிக்கிட்டோம்னு சொன்னா அதுல ஒரு அளவுக்கு இறந்த பிறகு என்னென்னவெல்லாம் நடக்குதோ அவ்வளவையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பராய் இப்னு ஆசிப் சொல்றாங்க, ஹரஜ்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஜனாஸத்தி ரஜுலின் மினல் அன்சார், அன்சார்களை சேர்ந்த, அன்சார்னா மதீனாக்காரர், அன்சார்களை சேர்ந்த ஒரு மனிதருடைய ஜனாசாவில் அடக்கத்திலே நாங்கள் எல்லாம் வந்து பங்கெடுத்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பங்கெடுத்தோம். ஃபன்தஹைனா இலல் கப்ரி, கபர் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், போய் சென்ற அடக்கம் வரைக்கும் கபர் வரைக்கும் போனோம். போன உடனே இன்னும் வந்து ஒரு அம்மா உல்ஹத், இன்னும் குழி தோண்டவே இல்லை. அந்த ஒரு ஜனாசாவுக்கு போறாங்க, குழி தோண்டவே இல்லை. குழி தோண்டல என்ற உடனே ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள். வஜலஸ்னா ஹவுலஹு, அவங்கள சுத்தி நாங்களும் அமர்ந்தோம். ஜனாசா இறக்கி வச்சிருப்பாங்க, இறக்காட்டி தான் உட்காரக்கூடாதுன்னு இருக்குது. ஜனாசா இறக்கி வச்சுட்டு குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. குழி தோன்ற வரைக்கும் சும்மா நிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தார்கள், நாங்களும் உட்கார்ந்தோம். எப்படி உட்கார்ந்தோம்? ஒக்க அன்ன அலா ரூசின தைரு, எங்களுடைய தலையில ஒரு பறவைகள் உட்கார்ந்திருந்தால் நம்ம எப்படி உட்கார்ந்துருப்போம்? நம்ம தலையில ஒரு பறவையோ காக்காயோ குருவியோ வந்து உட்கார்ந்துருச்சு, அதை விரட்டக்கூடாதுன்னு எப்படி உட்கார்ந்துருப்போம்? ஆடினா பறந்துடும். தலையில இருக்கிற ஒரு பறவை நம்மளை விட்டு பறந்துடக்கூடாது என்று நினைத்தால் எப்படி உட்காருவீர்களோ அப்படி நாங்கள் உட்கார்ந்துருந்தோங்கிறாங்க. அதான் ஆடாம அசையாம உட்கார்ந்துருந்தோம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, இது அரபில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, எங்க தலையில பறவை அமர்ந்தது போல நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். இதுக்கு என்ன கருத்து என்னன்னு கேட்டா, ஆடாம அசையாம இப்படி ஆடினா ஓடி போயிருமே, தலையில பறவை உட்கார்ந்து இப்படி ஆடாம அசையாம உட்கார்ந்துருப்போம், அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். ஏன்னா ரசூல் அடக்க ஸ்தலம், அப்ப ரசூல் ஒரு ஜனாசாவுடைய அந்த பயம் ஒன்று இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் உட்கார்றாங்க, உட்கார்ந்த தோரணையை பார்த்தா என்னமோ ஒரு மெசேஜ் சொல்ல போறாங்கிற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு பீதியோடவும் பயத்தோடவும் அப்படியே உட்கார்ந்து உன்னிப்பா கவனிப்போம்ல, அந்த மாதிரி நாங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தோம். அப்போ ஊதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒரு குச்சி ஒன்று இருந்தது. அவங்க என் குத்து பில்லார்கள் பூமியில் அப்படியே அதை குச்சியை வச்சு இப்படி நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்து கொண்டு. அப்புறம் ஃபரஃபா ரஸஹு, திடீர்னு தலையை உயர்த்தினார்கள். உயர்த்தி விட்டு சொன்னார்கள், இஸ்தைது பில்லாஹி மின் அதாபில் கபரி, கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அந்த சின்ன டயத்தை வீணாக்க கூடாதுன்னு பார்க்குறாங்க பாருங்க. குழி தோன்ற வரைக்கும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம, வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம, அதை ஒரு நல்ல ஒரு அறிவுரைக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, இஸ்தைது பில்லாஹி மின் அதாபில் கபரி மர்ரத்தைனி வ ஸலாதன், 2 தடவையோ அல்லது 3 தடவை இந்த வார்த்தையை சொன்னார்கள்.
அதாவது கபர் வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். 2 தடவை 3 தடவை சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், இப்பதான் விளக்குறாங்க ரூஹ் எங்க போகுதுன்னு. சும்மா கால பிறகு சொன்னார்கள், இன்னல் அபுதல் மூமின, ஒரு மூமினான இறைவனை ஒழுங்காக நம்பிய அடியான் இருக்கிறான அவன் இதாக்கான ஃபி இன்கிதாயி மின துன்யா, இந்த உலக வாழ்க்கையுடைய முடிவுக்கு வந்து விட்டானேயானால், இறுதி கட்டத்தில் இருப்பானேயானால், ஓ இக்குபாலி மினல் ஆகிரா, ஆகிரத்தை நோக்கி முன்னோக்கியவனாகவும் துன்யாவை விட்டு பிரிந்தவனாகவும் ஒருத்தன் இருப்பான அந்த கட்டத்தில் வந்து நசல இலைஹி மலாயிகத்து மினசமா, வானத்திலிருந்து அவன்கிட்ட மலக்கு வர்றாங்க. இது சக்கராத்தை சொல்றாங்க. ஒரு அடியான் வந்து இங்க இருந்து போற கட்டம், இங்க இருந்து பிரிகிற கட்டம், அங்க போய் சேர்ற கட்டம், அப்படியான ஒரு கட்டம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சக்கராத், மூச்சு இழுத்து கொண்டிருக்கும்ல அந்த மாதிரி நேரம். அந்த நேரத்தில் வந்து நசல இலைஹி மலாயிகத்து மினசமா, வானத்திலிருந்து வந்து மலக்குகள் இறங்குவார்கள். எப்படிப்பட்ட மலக்குகள்னா பீதுல் உஜூஹ், வெள்ளை வெளியேர் என்ற முகம் கொண்ட, வெள்ளை வெளியேர் என்ற முகம் கொண்ட மலக்குகள் வந்து அப்போலாம் தெரியும். அது இறங்குறது தானே சொல்றோம். இப்பதான் மலக்குகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப அது தெரியறதுக்காக வேண்டிய வர்றதுனால என்ன செய்யும்? தெரியும். இப்ப தெரியக்கூடாதுக்காக வந்து இப்போ உட்கார்ந்துருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அப்ப வர்றது எதுக்கு? அவனை தெரியறதுக்குன்னே வர்றாங்க. அதனால வெள்ளை வெளியேர் என்ற முகத்தோட வருவார்கள். எப்படி வருவார்னா கண்ண உஜூஹும் ஷம்ஸ், அவங்களுடைய முகங்கள் வந்து சூரியனை போல இருக்கும், அப்படி ஒளி வீசிக்கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில வானவர்கள் வருவார்கள். மாஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, அவங்க கையில கஃபனை வேற கொண்டு வராங்க. உங்க கஃபன்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். அதுதான் நம்ம ஓவரா செலவு பண்ணாதேன்னு சொன்னது. அவங்க சூப்பர் கஃபனோட வர்றாங்க. அது எதுக்கு? உங்க கஃபன் வந்து பாடிக்கு, அவங்க கஃபன் வந்து ரூஹுக்கு. அவங்க கஃபனோட வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா மின் அக்ஃபானில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஆடையை எடுத்துக்கொண்ட கஃபன் ஆடை எடுத்துக்கொண்டவர்களாகவும், ஹுனூத்தி மின் ஹுனூத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய நறுமணங்களை எடுத்துக்கொண்டவர்களாகவும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வந்து எவ்வளவு பேர் வர்றாங்கிறீங்க? ஒரு 5 பேர் 10 பேர் நினைக்கிறீங்களா? ஒரு ஆள் உயிரை வாங்குறதுக்கு பெரிய கான்ஃபரன்ஸே நடக்கும், மாநாடு நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர், பார்வை எவ்வளவுக்கு எட்டுமோ அவ்வளவு தூரத்துக்கு உட்கார்ந்துருவாங்களாம். உங்க கண்ணு எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்னா மாநாடு தானே. இப்படி பார்த்தா எவ்வளவு தூரத்துக்கு கண்ணு எட்டு, அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆள் உசுர வாங்குறதுக்கு மட்டும் மலக்குகள் வர்றாங்க. அந்த வரவேற்பா கொண்டு போறதுக்காக வேண்டி. இது மூமினான அடியானு தானே. இது மூமினான ஒரு அடியானாக இருந்தால் இந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்க? ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர், கண் பார்வை எட்டும் தூரத்திற்கு அப்படியே தொடர்ச்சி அப்படி உட்கார்ந்து விடுவார்கள். உட்கார்ந்த உடனே சும்மா யஜீவு மலக்குல் மௌத், மௌத்துக்குன்னு ஒரு ஆளால நியமிச்சு வச்சுக்கிறான்ல, அவர் வருவார். இவங்களுக்கெல்லாம் சும்மா பார்வையாளர்கள் தான். இவங்க வந்து அந்த கஃபனை கொண்டு வர்றதும் அத்தரை கொண்டு வர்றதும், அதை எடுக்கும்போது ஒரு மரியாதையை எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி ஒரு முக்கியமான வரவேற்பு கொடுப்போம்ல, வரவேற்பு கொடுக்கறதுக்காக எல்லாரும் வாங்கன்னு சொல்லுவோம்லங்க, அந்த வேலைக்கு வந்திருக்கிறாங்க. உயிரை எடுக்கிறது இவங்க கிடையாது. அப்ப சும்மா யஜீவு மலக்குல் மௌத், மௌத்துக்கு என்று ஒரு மலக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்துல்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மௌத்துடைய மலக்கு உங்கள் உயிரை கைப்பற்றுவார்னு சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்குல் மௌத், எனக்கு ஒரு மலக்குல் மௌத், உங்களுக்கு ஒரு மலக்குல் மௌத் இருப்பாரு. அதை வந்து என்ன செய்வார்னு கேட்டா, அவர் வருவார் கடைசியா. இவங்களெல்லாம் முதல் அனுப்பி வச்சுட்டு அவர் வர்றார். ஹத்தா எலிசு இந்த ராசிக்கு தலைமாட்டில் வந்து உட்காருவார். யாரு? மலக்குல் மௌத் வந்து தலைமாட்டில் உட்காருவார். யகூலு ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா, தூய்மையான ஆன்மாவே அவர் சொல்லுவார். ஏன்னா மூமினான இறை நம்பிக்கை உள்ள உயிரா இருக்குதா இல்லையா? தூய்மையான ஆன்மா சலான் சொல்லுவாருங்கிறது நீங்க விளங்கிக்கிறேன். அது வந்து இப்ப இதுல சொல்லப்படாட்டாலும் குர்ஆன்ல சொல்லப்பட்டுருச்சு. சலான் சொல்லிட்டு வருவாங்கன்னு, சலாம்லாம் சொல்லிடுவாங்கிறத சேர்த்துக்கிற வேண்டியது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஐயுஹன் நஃப்சு தய்யிபா, தூய்மையான ஆன்மாவே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரிதுவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி நீ வெளியேறு. உடல்ல இருந்துகிட்டு இருக்கல, உடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற, மன்னிப்பு கிடைக்கும் போது வெளியேறு, உடம்பை விட்டு என்ன செய்ய வெளியேறு என்று அவர்கள் சொல்வார்கள். உடனே தஹ்ருஜு, அந்த உயிர் வெளியேறும். எப்படி வெளியேறும் என்றால், கமா தசீலுல் கித்ரத்து மின் ஃபிஸ்ஸிகா, ஒரு அந்த காலத்தில் வந்து தோல் பாத்திரத்தில் தண்ணி வச்சிருப்பாங்க. தோல்னால தான் பாத்திரங்கள் குடம் வச்சுக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக அரபு நாட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தோல்லையே தண்ணி வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சிருப்பாங்க. அதை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதுல இருந்து இறக்கி என்ன செய்வாங்க, தண்ணியை குடிச்சு மேலே தொங்க விட்டுருவாங்க. அந்த தோல் பாத்திரத்தில் உள்ள வாயில இருந்து அப்படி சாச்சா தண்ணி எப்படி கொட்டுமோ, ரொம்ப கஷ்டம் பிதுக்கியா கொட்டணும், சாச்சா தன்னால கொட்டி போயிடும். அப்படி வெளியேறுமா உயிர்.
இந்த உயிர் போறது எப்படி வெளியேறும்? உயிர் போறதுக்கு வந்து அதுக்குள்ள மண்ணை போட்டுருந்தீங்கன்னு வைங்க, தோல் பைக்குள்ள மண்ணு சாச்சோன்னு கொட்டுமா? அது அமுக்கணும், இப்படி குளுக்கணும், அப்பதான் மண்ணு முழுசா வெளியேறும். தண்ணியா இருந்தா பாத்திரம், தோல் பாத்திரம் வேணாம், நம்ம செம்புன்னு வச்சுக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி செம்புல இருக்கிற தண்ணி இருக்கு, இப்படி கவுத்துறீங்க, ரொம்ப கஷ்டப்படுமா? அது கவுத்தா போட்டு போயிடும், அது மாதிரி வெளியேறிடும். அதே நேரத்தில் வந்து உங்க ஐஸ்ல ஃப்ரீசர்ல வச்சு கட்டியா போச்சு, சாச்சா வருமா? வராது. அப்ப இது எப்படி வருமா? தோல் பாயில் இருக்கிற தண்ணீர் அதனுடைய வாய் வழியாக எப்படி கஷ்டமில்லாமல் வெளியேறிடுமோ, சின்ன ஓட்டை இருந்தா கூட தண்ணி முடமுடன்னு நெஞ்சிரும் வெளியேறி விடுமோ, அந்த மாதிரி அவருடைய உடலை விட்டு உயிர் என்ன செய்யும்? நல்ல மனிதருடைய உயிர் வந்து அப்படி மெதுவா அது வந்து போயிடும். அது மாதிரி வெண்ணெயில கிடக்கிற மயிரும்பாங்க, நம்ம நாட்டில் என்ன செய்வாங்க, மெதுவா ஒரு பொருள் போறதா இருந்தா வெண்ணெயில கிடக்கிற ஒரு முடி எடுக்கும்போது கஷ்டப்பட்டு எடுக்கணுமா? கிடக்கிறது வெண்ணெயில, அப்படி எடுத்து மெதுவா வரும். ஒரு வழுக்காது, ஒரு பிடிக்காது, பிடிச்சி இழுக்காது, ஒண்ணுமே செய்யாது. அந்த மாதிரி ஒரு சுமூத்தான்னு சொல்லுங்களேன், அதுக்கு ரசூலுல்லா உதாரணம் காட்டுறாங்க. ரொம்ப சுமூத்தா வெளியே வந்துடும். அவர் கையில் எடுப்பார். உயிர் வந்து எடுக்கிற பொருள் நமக்கு விளங்காது. அந்த மலக்குகள் வந்து என்ன செய்யறாங்க? நம்ம உயிரை எடுக்கிறாங்க. எடுத்துக்கொண்டு எடுக்கிறது மட்டும்தான் அவர் வேலையாம். எடுத்த உடனே கூடி இருக்கிற மாணவர்கள் இருக்காங்கல்ல, கொண்டாப்பான்னு சொல்லி அந்த உயிரை வாங்கி அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதுல போத்தி கொண்டு வந்துற அத்தரையெல்லாம் தொளிச்சு, நறுமணத்தை எல்லாம் தெளிச்சு அந்த எடுத்து கையில் கொடுக்கறதா வேலை. இவர் கொண்டு போக மாட்டார் போல இருக்கு. இவர் எடுத்த உடனே என்ன செய்வாங்களா? ஃபைதா அகதஹா, இந்த மலக்குல் மௌத் என்பவர் உயிரை எடுத்த உடனே லம் யதவுஹா ஃபி யதிஹி தர்ஃபத்தைனின், ஒரு கண்மூடி திறக்கிற நேரம், ஒரு செகண்டுக்கு அப்படி சொல்லுவாங்க, ஒரு கண்மூடி திறக்கிற நேரம் கூட அவர் கையில் அந்த உயிர் இருக்காது. எடுக்கிறதா தெரியும், அவங்க பிடிங்கிருவாங்க. எடுப்பார்ல, உடனே அடுத்த செகண்ட் என்ன செய்யும்? கை மாறிடும். உடனே அவங்க கைக்கு, மாணவர்களுடைய கைக்கு போய்விடும். ஃபயஜாலுஹா ஃபி தாலிகல் கஃபன், அந்த கஃபனுக்குள்ள அந்த உயிரை வச்சு போர்த்தி, ஃபி தாலிகல் ஹனூத், அந்த நறுமணத்துக்குள்ளேயும் தடவி என்ன செய்வாங்களாம்? உடனே வந்து கஸ்தூரி வாசம் மாதிரி அடிக்குமா, அதுல இருந்து வாசம். அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நேர யஸாதுன பிஹா, விண்ணுலகத்தை நோக்கி போய்விடுவார். அவ்வளவு பேரும் பெரிய கூட்டமா விண்ணுலகத்தை நோக்கி எல்லாரும் மேலே கொண்டு போய் விடுவார்கள். போகும்போது ஒவ்வொரு வானுலகத்திலும் ஒவ்வொரு வானத்திலும் மலக்குகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வானம், 7 வானம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு வானத்திலையும் மலக்குகள் இருக்கிறாங்க. இது எங்க போகுது? அல்லாஹ்வுக்கு இங்க எடுத்துட்டு போக தேவையே இல்லை, திருப்பி இங்க தான் அனுப்பி கபர்ல கொண்டு வைக்க போறான். இருந்தாலும் என்ன செய்யறான்? நான் தான் ராஜான்னு காட்டுறதுக்காக வேண்டி எடுத்த உயிர் அங்க போவோம், அட்டென்ஷன் கொடுக்கணும். அவன்கிட்ட போய் எடுத்தா என்ன செய்யணும்? திரும்பி வரணுமா? அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, முதல்ல எடுத்துட்டு இங்க வா, அடுத்து என்ன செய்ய நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக வேற ஒன்னும் செய்யல. போயிட்டு வரப்போது அவ்வளவுதான். எடுத்துக்கொண்டு முதல் வானத்துக்கு போவார்கள். முதல் வானத்துக்கு போன உடனே ஃபலா யமுர்ரூன பிஹா அலா மலைமினல் மலாயிகத்தி இல்லா காலோ மாஹாதர் ருஹு தய்யிப், வானவர்கள் முதல் வானத்தை அடைஞ்ச உடனே அங்க உள்ள வானவர்கள் சொல்லுவாங்களா, அட என்ன நறுமணமான உயிரா இருக்கியா, என்ன வாசம், என்ன மனம்னு சொல்லுவாங்களாம். அந்த உயிருக்கு ஒரு மனம், அந்த உயிரை கொண்டு போகும் பொழுது ஒரு வாசமும் மனமுமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய உலகத்துல ஒரு மெட்டீரியல் மாதிரி. இப்ப மலக்கு இருக்காங்கிறோம், நம்ம கண்ணாலே பார்க்கிறோம், இருக்கத்தானே செய்யறாங்க. கண்ணால பார்க்கலையில ஜின்னு இருக்குன்னு நம்ம நம்புறோம், கண்ணாலே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல வந்து தனி அது பொருளாக்கிறோம். அது நம்ம அந்த மறு உலகத்துக்கு போனா தான் அதெல்லாம் நமக்கு புரியும், இங்க இருந்து புரியாது. அப்ப வந்து நம்மளை அனுபவப்படும் போது புரியும். நம்மள்ட்ட இருந்து உயிர் போறது வர்றது, இந்த உயிருக்கே விளங்கத்தானே செய்யும், எல்லாமே அது விளங்கத்தான் செய்யும். அப்ப வந்து எடுத்துட்டு போன உடனே இவர் என்னப்பா இவ்வளவு அருமையான வாசமா இருக்க, யார் இருந்தாலும் அப்படின்ற உடனே இந்த எடுத்துட்டு போன ஆளுக்கு விளக்கம் வாங்கலாம். இவர் தான் இந்த மாதிரி நல்ல மனுஷன், இந்த ஆள் உயிர் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு இவரை எந்தெந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி மக்கள் புகழ்வார்களோ அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். ஃபயக்கூலுன ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அஹ்ஸனி அஸ்மாஇ இல்லதி கானூ யஸம்முனஹா பிஹா ஃபித் துன்யா, இந்த உலகத்துல என்னென்ன அழகான பெயர்களை சொல்லி அவனை மக்கள் குறிப்பிட்டார்களோ, வல்லன் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, சாலிகான மனுஷன் இருப்பாங்க, அந்த அவனை என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் சொல்லி பாராட்டி இருப்பாங்களோ அதையெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள். இப்படியே போவோம் எங்க அந்த வானம் வரைக்கும், மேல 7வது வானம் இருக்கு பாருங்களேன், அது வரைக்கும் போவோம். ஒவ்வொரு வானத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, இது என்ன உயிர், இவ்வளவு அழகான உயிரா இருக்குது என்றெல்லாம் கேட்பார்கள். அதுக்கப்புறம் என்ன ஒன்று கேட்டா, அங்க கடைசி வானத்தை 7வது வானத்துக்கு போன உடனே அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஹத்தா என்தஹி பிஹில சமாயி சாபியா, 7வது வானத்து வரைக்கும் அது போய் சேர்ந்து விடும். சேர்ந்த உடனே 7வது வானத்துக்கு மேல் தான் அல்லாஹ்வுடைய அரசு இருக்கிறது. அந்த அரசின் மீது தான் அல்லாஹ்வுடைய ஆளுகை ராஜ்யம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உக்துபு கிதாப அப்தி
ஃபி இல்லியீன். இல்லியின் என்ற இல்லியின்னா சொர்க்கத்துக்கு போறவங்களுடைய பட்டியலுக்கு பேர் இல்லியின். இல்லியின்னா ஒமாதராக மா இல்லியூன். இல்லியூன் என்றால் என்ன தெரியுமா? கிதாபுன் மர்கூமுன், அது பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இல்லியின் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கான் அல்லாஹ். அந்த லிஸ்ட்ல என்ன செய்வான்? முதல்ல பேரை பதிவு பண்ணு, எடுத்தாச்சுல, இவரை இந்த லிஸ்ட்ல பதிவு பண்ணு, சொர்க்கவாசின்னு பதிவு பண்ணியாச்சு. விசாரணை பார்மாட்டின்னு வழங்குது. மறுமையில் நடக்கிற விசாரணை எல்லாம் அவனுக்கு தெரியுமே யார் யார் எங்க வைக்கிறதுன்னு சொல்லி. அப்ப இல்லையின்ல இவருடைய எதை பதிவு செய்து விட்டு திரும்ப பூமிக்கு அவனை கொண்டு போங்க. கொண்டு வந்துட்டீங்கல்ல, எங்கிட்ட கொண்டாந்து பதிவு பண்ணியாச்சுல, முடிஞ்சு போச்சு கதை. இப்ப என்ன செய்யுங்க? அந்த உயிரை திருப்பி பூமியை கொண்டு போய் விடுங்கள். ஏன் என்று கேட்டால் இன்னி மின்ஹா ஹலக்துஹும், பூமியிலிருந்து தான் நான் இவர்களை படைத்திருக்கிறேன். ஒஃபீஹா உஈதுஹும், அதில் தான் கொண்டே திரும்பவும் செலுத்துவேன். ஒ மின்ஹா உஹ்ரிஜுஹும் தாரத்தன் உஹ்ரா, திரும்ப ஒரு தடவை அங்கே இருந்தா இவர் எழுப்ப வேண்டி இருக்கிறது. அதனால இப்ப இங்க வச்சுக்கிற முடியாது. இப்ப ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கு. இது என்ன என்ன உயிர் எங்க ஆக்கலாம்னு சொல்லி பதிவு செய்யறதுக்கு தான் இந்த வானவர்கள் வந்தார்களே தவிர அங்கே கொண்டே வச்சுக்கிறதுக்காக வரவே இல்லை. எடுத்துட்டு போவாங்க, அல்லாட்ட கொண்டு போவாங்க. அல்லாஹ் பார்த்து செய்வான், இதுல கொண்டே சொர்க்கத்து லிஸ்ட்ல பதிவு பண்ணு, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி விடுவான். அதுக்கப்புறம் அவனுடைய உடலுக்குள்ளே அந்த ரூஹு திருப்பி தரப்படும். திருப்பி தரப்பட்ட உடனே மலக்கானி, அதாவது இவ்வளவு எங்க நடக்குது? ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சிருது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபூர்ல கொண்டே வச்ச உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள் அப்படி திரும்ப ஆரம்பித்த உடனே மலக்குகள் 2 பேரும் வந்துடுறாங்க. அப்ப இது எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது? உயிரை எடுக்கிறாங்க, ஒளி வேகம். மலக்குகள்லாம் என்னது? ஒளியால் படைக்கப்பட்டவங்க. ஒளி வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அந்த ஒளி வேகத்தில் போறதுனால இப்படிங்கிறக்குள்ள அங்க போயிருவாங்க, இப்படிங்கிறவங்க இங்க வந்துருவாங்க. அதுக்கெல்லாம் இங்கே நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய தூரத்தை பிரயாணம் பண்ணி இவ்வளவு வேலை அங்க நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு. கொண்டை வச்சுட்டு திரும்புவாங்க ஆள்கள். இங்க திரும்ப அங்க அங்க வந்துருவாங்க, உள்ள மலக்கள் வந்துருவாங்க. உயிரங்க அந்த உடலுக்குள்ள திருப்பி கொடுக்கப்பட்டு விடும். கொடுக்கப்பட்ட உடனே என்ன செய்யறாங்கன்னா அவருடைய உடல்ல அந்த உயிரை திருப்பி கொடுத்த உடனே மலக்கானி 2 வானவர்கள் அவரிடத்தில் வருவார்கள். அவனை உட்கார வைப்பார்கள். அவனிடத்தில் கேட்பார்கள், மர் ரப்புக, உன் இறைவன் யார்? ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்றவன் சொல்வான். மூமினான ரூஹ் தானே, ரெக்கார்ட் பண்ணிட்டு தானே வர்றாரு அவரு. அங்க போய் சொர்க்கவாசி இல்லையின்ல பதிவு பண்ணிட்டு வர்றதுனால ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்றவன் சொல்வான். மாதீனுக, நீ கடைபிடித்த மார்க்கம் என்ன? எந்த மார்க்கத்தில் நடந்தாய் அப்படின்னு கேட்கும் பொழுது தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம்ங்கிற வழிமுறையில் நான் நடந்தேன் என்று அவன் சொல்வான். அவன்கிட்ட கேட்பார்கள் திரும்பவும், மாஹாதர் ரஜுல்லதி போய்ஸ ஃபீக்கும், ஒரு ஆளு உங்களுக்கு ஒருத்தர் அனுப்பப்பட்டார, அவரை பத்தி என்ன நினைக்கிற? ரசூல்லா பத்தி, அவரை பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்கப்படும். இது நம்ம உம்மத்துக்கு இப்படி கேட்கப்படும். வேற வேற நபிமார்கள் சமுதாயத்துக்கு அந்த நபியை பத்தி கேட்கப்படும். என்னப்பா ஒரு ஆள் அனுப்பினப்பா என்ன ஆச்சுன்னு கேட்கப்படும். நமக்கு என்ன கேட்கப்படும்? மாஹாத ரஜுலுல்லதி புய்ஸ ஃபீக்கும், உங்கள்கிட்ட ஒரு ஆள் அனுப்புனனே, அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ன உடனே போய் இவர் சொல்வார், ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அல்லாஹ் அனுப்பின தூதர் நான் நம்புறேன். அவர் தானே கேட்குறீங்க, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் நம்பணும் அப்படின்னு பதில் சொல்லிடுவாங்க. போய் திரும்ப அவங்க கேட்பாங்க, ஒமா இல்முக, இது எப்படி உனக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பாங்களாம். அதுக்கு அவன் விளங்கித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பணுமா. அதுக்கு அவன் பதில் சொல்லுவானா, கரஅத்து கிதாபல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசித்தேன், ஃபாமன்து பிஹி, அதை நம்பி அதை வேதத்தை வாசித்தா தூதர் ஆயிரும்ல. அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசித்தா இவர் அனுப்புனது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முகமதுன்னு கூப்பிடுறான், உம்மை தூதரை அனுப்பியிருக்கோன்னு சொல்றான். வேதத்தை நம்பின அடிப்படையில் நான் தூதரை நம்பினேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு? உடனே சொன்ன உடனே போய் யுனாதி முனாதின் பிஸ்ஸமா, வானு, இது 2 பேர் கேள்வி கேட்கிற மலக்குகள். அவ்வளவு பெரிய கூட்டமா போயிட்டு 2 பேர் தான் போயிருப்பாங்க. கேள்வி கேட்டு முடிச்ச உடனே போய் யுனாதி முனாதின் பிஸ்ஸமா, வானுலகத்திலிருந்து ஒரு அழைக்கக்கூடியவர் அழைத்து சொல்வார், அன் சதகாபுதி, என் அடியான் உண்மைதான் சொன்னான். அப்ப அல்லாஹ் தான் சொல்றான்னு அர்த்தம். என் அடியான் வருதுல்ல, இந்த வார்த்தையை வானுலகத்திலிருந்து அழைத்து சொல்றவன் யாரு? அல்லாஹ் தான் என்ன அடியாண்ட வார்த்தை யூஸ் பண்ணுவான். மலக்குகளா சொல்ல முடியும். என்ன சொல்லுவான்? அன் சதகாபுதி. அப்ப அல்லாஹ் அங்க இருந்து ஒரு சவுண்டை கொடுப்பான், என் அடியான் சொல்வது உண்மைதான். என்ன உண்மை? என் இறைவன் அல்லாஹ்னு சொன்னது உண்மை, என் மார்க்க இஸ்லாம்னு சொன்னது உண்மை, ரசூலுல்லாஹ்வை தூதர் நம்புனேங்கிறான் அது உண்மை, குர்ஆனை வச்சு தான் நம்புனேங்கிறான் அது உண்மைதான், என் அடியான் உண்மைதான் சொன்னான்னு சொல்லிவிட்டு ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா,
சொர்க்கத்து விரிப்புகளை அவனுக்கு விரித்து வையுங்கள். வல்பிசூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்து உடைகளை அவனுக்காக அணிவியுங்கள். வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தை நோக்கி ஒரு வாசலை அங்கிருந்து திறந்து வையுங்கள். அங்க இருந்து திறப்பாங்க, சொர்க்கம் தெரியும். சொர்க்கத்தினுடைய இதெல்லாம் ஆன்மீக விஷயங்கள். அல்லாஹ் நான் என்ன செய்ய முடியும்? நம்ம உட்கார்ந்துட்டு இங்க உட்கார்ந்து டிவியில வந்து அமெரிக்காவில் உள்ளது இந்த உட்காந்து பார்க்கலையா? நம்ம பார்க்கலையா? பெரிய இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடாது. எப்படி சொர்க்கத்தின் சொர்க்கத்தை பார்க்கறதா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம பார்க்கணுமே, உனக்கு கொடுத்த முடியாது கடுகளை மூளையை வச்சுக்கிட்டு நீ முட்டு வேலை பார்க்குறிய. எங்கேயோ உள்ளது என்ன செய்யறான்? செவ்வாய் கிரகத்தில் வந்து எரிமலை கிட்ட படம் எடுத்து இன்னைக்கு பேப்பரில் போட்டிருக்கிறான். எரிமலை கிட்ட போய் படத்தை இங்கே உட்காந்து நீ பார்க்குற. செவ்வாய் கிரகம் எங்க இருக்குது, அதுல உள்ள எரிமலை எங்க இருக்கு, எரிமலைக்கு பக்கத்தில் போய் அந்த விண்கலம் இறங்கி படம் எடுத்து அனுப்பியிருக்கு. இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் முக்கியமான கலர் போட்டோட வந்திருக்குது. இப்படி உனக்கு தெரியும்? அப்போ உனக்கு முடியும்னா செவ்வாய் கிரகத்தில் உள்ளது இங்கே உட்காந்துட்டு உனக்கு பார்க்க முடியும்னா அங்கே உட்காந்துக்கிட்டு சொர்க்கத்தை எல்லாம் காட்ட இயலாதா? அவன் என்ன ப்ரோக்ராம் பண்ண உன விட எவ்வளோ சூப்பராக ப்ரோக்ராம் பண்ணுறான் அவன். அதனால இது பெரிய ஆச்சரியம் இல்லை. அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரண ஒரு மேட்ரு இது. அப்போ என்ன செய்வான்னு கேட்டால், வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா, சொர்க்கத்து வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள். அப்போ என்ன செய்யப்படும்னா, இந்த கொஸ்டின் கேட்டு முடிச்ச உடனே கீழே விரிப்பு, அப்படி விரிப்பை போட்டு சொர்க்கத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அங்கே என்னென்ன கிடைக்குமோ, சொர்க்கத்து ட்ரெஸ்னா என்னங்கிறீங்க? காப்பு என்ன, நகை என்ன, அலங்காரம் என்ன, அது என்ன, இந்த குஷன் மெத்த என்ன, அதுவே சூப்பராக இருக்கும். சொர்க்கத்தில் உள்ளதெல்லாம் சொல்லுவோம்ல, அப்போ இங்கே ஒன்றா ஃபிட் பண்ணிக்கிறங்க. சொர்க்கத்தில் என்னென்னலாம் அங்கே கிடைக்குமோ விரிப்புகள்லாம் இங்கே கிடைச்சிடும். சொர்க்கத்தில் என்னென்ன ஆடை அணிகலன்கள் கொடுக்கப்படுமோ அதெல்லாம் இங்கே கிடைச்சிடும். கிடைச்சோன்னு இந்த வாசலையும் திறந்து வச்சு இந்த பார்த்துக்கலாம், சொர்க்கத்தை பாரு, இங்கேருந்து பார்த்துட்டே இரு, அனுபவிக்கல, தீர்ப்புக்கு பிறகு தான் போக முடியும். இங்கே உட்காந்து பார்த்துட்டே இருவான் அல்ல. அதுக்கப்புறம் என்னது? ஃபயதீஹி மின் ரூஹிஹா வ தீபிஹா, அதனுடைய வாடை இங்க வரும். அதாவது அவனு சொர்க்கத்து வாசலை திறந்த உடனே அதனுடைய நறுமணமும் வாசமும் இவனுக்கு அடிக்கும். சொர்க்கத்திலிருந்து வாசம் அப்படி வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி மத்து பசரிஹி, அவனுடைய கபர்ல அவனுக்கு விஸ்தீர்ணம் ஏற்படுத்தப்படும். எவ்வளவு விஸ்தீர்ணம் ஏற்படுத்தப்படும் என்றால் அவன் பார்வை எட்டுகிற தூரத்திற்கு. அப்ப ஆன்மீக உலகம் வழங்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் கெட்டவனா இருந்த ஒரே ஹதீஸ் தான் இது. ஒரு ஹதீஸ்லயே அந்த உயிரை எடுக்கிற எல்லா விவரங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கெட்ட காபிரான இறை நிராகரிப்பான அடியானா இருந்தானே, ஆனால் அவன்கிட்ட இந்த மாதிரி வானத்துடைய மலக்குகள்லாம் வருவாங்க. எப்படி வருவாங்களான்னு கேட்டா, கண்ணங்கிரேர் என்ற ஒரு முகத்தோடு வருவாங்க. வெள்ளை விளையர்னு வந்தாங்கல்ல, அதை பார்த்தோன்னே விளங்கி போயிடும், ஆகா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. கண்ணங்கிரேர் என்ற முகத்தோடு வருவார்கள். அவங்க கையில வந்து கம்பளியாலான சாக்குனாலான கவன் கொண்டு வருவாங்க. இவனுக்கு கொண்டு வர்ற கவன் வேற, இவனுக்கு என்ன வரும்? சாக்கு பை தான் வரும். புள்ள பிடிக்கிறவங்க கொண்டு வர மாதிரி சாக்கு பையை கொண்டு வருவாங்களாம். அப்படி வருது ஹதீஸ்ல. சாக்கு பையோட கொண்டு வருவார்கள். வந்து அப்புறமேல் மலக்க கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் கண்ணுங்கிறேன்னு சாக்கு பையை வச்சு ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி வருது ஹதீஸ்ல. அதுக்கப்புறம் என்ன ஒன்று கேட்டால், மலக்குல் மௌத் வருவார். அவர் தலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து, ஐயத்துவன் நப்சுல் ஹபீஸா, அடே கெட்ட ஆத்மாவே, உஹ்ருஜி வெளியேறு, இலா சத்தின் மினல்லாஹி வகலபின், அல்லாஹ்வுடைய கோபம் வெறுப்பை நோக்கி வெளியேறு என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அவனுடைய உடல்ல இருந்து உயிர் வெளியேறுமா. எப்படி வெளியேறும் என்று சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈரமாக்கப்பட்ட கம்பளி துணி இருக்குல்ல, ஈரமாக்கப்பட்ட கம்பளி துணியில கொக்கிகள், கொக்கினா வழங்குமா? கொக்கின்னு சொன்னா அந்த வாலி கிணத்துல விழுந்தா எடுக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா, அதுக்கு அந்த கொக்கி. அதுதான் பல பல்லுகள் உடையது. இப்படி வாலி கிணத்துல விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த காலத்துல கொக்கி ஒன்று இருக்கு, அப்படியே போட்டு எடுத்தோம்னா ஏதாவது ஒரு கொக்கில மாட்டிக்கிறோம். அதுக்காக வேண்டி நிறைய வளைவா இருக்கும், துண்டி துண்டிலாம் இருக்கும். அந்த மாதிரியான கொக்கிகளை கொண்டு போய் ஈரக்கம்பளியில மாட்டிட்டு அதை உருவனா எப்படி வரும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி வெளியேற அந்த உயிர் தண்ணி ஊத்துற மாதிரி வெளியேறாது, தண்ணி பாத்திரத்தில் தண்ணி கொட்டுற மாதிரி வெளியேறு நல்லவருடைய உயிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாங்க. ஈரக்கம்பளியில கொக்கிகள் மாட்டிக்கொண்டால் அது வெளியேறுவதற்கு எவ்வளவு பிடிச்சி கஷ்டப்பட்டு பிச்சு எடுப்போம்ல, வரவே வராது. ஒவ்வொரு கொக்கியும் ஒவ்வொரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், புட்டிச்சு இழுக்கும் போது அறுத்து பிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு நிலையில் என்ன செய்யும், அந்த உயிர் வந்து வெளியேறும். வெளியேறின உடனே என்ன செய்வாங்க, காத்துட்டு இருப்பாங்கல்ல, ஒரு செகண்ட் தான் பிடிச்சி சாக்குள்ள போட்டுருவாங்க, போட்டு கொண்டு வருவாங்க. நாத்தத்தை தடவை என்ன செய்வாங்க, மேலே எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போனா இதே மாதிரி தட்டுவாங்க, என்னப்பா இவ்வளவு பெரிய நாத்தத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, இது என்ன இது அப்படின்னு சொன்ன உடனே இப்படி 7 வானத்தையும் கடந்து போவாங்க. போனவுடனே அல்லாஹ்வுடைய 7வது வானத்துக்கு போன உடனே இது என்னப்பா வந்து நாத்தமானதை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி இது சிஜ்ஜீன்ல எழுதுங்க. இல்லைன்னா சொர்க்கவாசிகள் பட்டியல். சிஜ்ஜின்னு சொன்னா ஒமா அதராக மா சிஜ்ஜின்னு கேட்கிறான்ல, சிஜ்ஜின்கிற கல்லா இன்ன கிதாபல் அபுராரி ரஃபி இல்லியின், நல்லவர்களுடைய பதிவேடெல்லாம் இல்லியின்ல இருக்கும். கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லபி சிஜ்ஜின்,
குற்றவாளிகளுடைய பெயர்கள் எல்லாம் சிஜ்ஜின்னு ஒரு பதிவு ஏடுது. இந்த திருமணத்துக்கு பதிவேடு வச்சிருக்கிறோம்ல, அது மாதிரி எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், நல்லவங்களுக்கு ஒரு புஸ்தகம், கெட்டவங்களுக்கு ஒரு புஸ்தகம், இதுல சிஜ்ஜின்ல இவனை ரெக்கார்ட் பண்ணு, தூக்கி இந்த நாத்தத்தை வெளியேற்றுன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், வெளியே தள்ளிடுறான். மறுபடியும் கொண்டு வச்சவன மலக்கு வந்து கேள்வி கேட்கிறார். அப்ப கேள்வி கேட்கும் போது அவன் என்ன செய்வாங்க, இதே மாதிரியான கேள்வி கேட்கப்படும். மர்ரப்பு கேட்டவன ஹாஹா லா தெரியுமா, யாரா ரப்பு, ஐயோ தெரியலையம்மா, விளங்குதா, யாரா உன்னுடைய தூதர், யாரா மார்க் என்னடா, ஐயோ தெரியலையேன்றான். யாரா இந்த ஆள், யாரா ஒரு ஆள் அனுப்பணும், அவர் யாரு, அதான் உனக்கு எனக்கு தெரியாது. இப்படி கேட்டதுக்கெல்லாம் என்ன செய்வான், ஹாஹா லா தெரியும் சொல்லிடுவான். சொன்ன உடனே என்ன செஞ்சவனே, உடனே அவனுக்கு நரகத்துடைய விரிப்புகள் இருக்குல்ல, நரகத்தில் என்ன விரிப்பு கொடுப்பான், நெருப்பு தான் விரிப்பு, நெருப்பு விரிப்புகளை போட்டு நரகத்தின் வாசலை திறந்து விடப்படும். அந்த நரகத்தினுடைய வெப்பமும் அதனுடைய துர்வாடை இவன் மூக்கு கேட்டும். அப்படி கண்ணுக்கு காட்டுவான் நரகத்தை, பாடுறா நரகத்தை, இதை பார்த்துக்கிட்டே கடை அப்படின்னு சொல்லி நரகத்தை எல்லாம் திறந்து விட்டுருவான். அதனுடைய துர்வாடை வேற வரும். அது மாத்திரம் இல்லாம கபர் அவனை வந்து நெருக்கும். எப்படி நெருக்கும் என்றால், அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இறுகி சொருவி கொள்ற அளவுக்கு அவனுடைய விழாவை என்ன செய்யும், நெருக்கும். கெட்ட வடிவத்தில் ஒரு மனுஷன் வருவான். நீ யாரான்னு கேட்டா, நான் தான் உன்னுடைய கெட்ட செயல் நீ செஞ்சு விட்டுட்டு வந்தீங்கள, அதான்ப்பா நான் சொல்லி அவன் சொல்லுவான். ஆனா அமலுக்குள் ஹபீஸ் அப்படின்லாம் சொல்லுவான் என்று இவ்வளவு செய்திகளும். ஒரு உயிரை எடுக்கும் பொழுது நல்ல உயிரை எப்படி, கெட்ட, இதெல்லாம் வந்து மறைவான விஷயங்கள். ஒரு இறை தூதர் வழியாகத்தான் இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். நம்மள போய் பார்த்தோம், அல்லாஹ்வுடைய ரசூல் இதை சொல்றாங்க, ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், அப்படியே இறை தூதர் சொன்னது அப்படியே எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் நம்ப வேண்டும். இது முஸ்னத் அஹ்மதுல 17803வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது உயிர் ஆன்மாக்கள் எடுக்கப்பட்ட ஒரு செய்தியினுடைய ஒரு பகுதி. இந்த ஆன்மாக்கள் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து அடுத்தடுத்த நாட்களை பார்ப்போம்.